நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. கிருபையின் காலத்தை குறித்து இந்த மாதத்துடைய துவக்கத்துல தேவன் நமக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்தினாரு. அப்படியாக கிருபைய குறித்து அநேக காரியங்களை நாம கடந்த நாட்கள்ல பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த கிருபையின் காலம் நிறைவாக போகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில. அப்படியாக நாம பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த கிருபைய விருதாவாய் போக பண்ணாதபடிக்கு நாம காத்து கொள்ளணும். ஏன்னா காலங்கள் சமீபமா இருக்கு. அது குறித்த ஒரு வேத பகுதியவே இன்றைக்கு நாம பார்க்க போறோம். அந்த வேத பகுதியானது எபிரேயர் 10வது அதிகாரம் வசனம் 37, ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verse 37. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு பல ஆயிரம் வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா இந்த வார்த்தைகளை ஆவியானவர் இப்போது நமக்கு நினைப்பூட்டுகிறாரு. எதனால? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறதுனால. இந்த வார்த்தைகளை அடிக்கடி நாம பல்வேறு இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே நம்மை ஆயத்தம் பண்ணுவதற்காக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கு. இதுல அவர் அன்பும் கிருபையும் வெளிப்படுது. இதை நாம உணர்வுள்ள இருதயத்தோடு பார்க்கணும். இந்த வசனத்துல கொஞ்ச காலத்தில் வருவார்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, இந்த கொஞ்ச காலமானது நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரமா இருக்கு. நம்மை நாம தகுதிப்படுத்தி கொண்டு அநேகரை அவருக்குள்ளார ஆதாயப்படுத்த வேணுங்கிறத நினைப்பூட்ட வேண்டியதாக இருக்கு. இதே எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 25வது வசனத்திற்குள்ளார பார்த்தோம்னா, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கைகிறதுல அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும்னு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக நம்முடைய நம்பிக்கை அறிக்கை பண்ணுகிறதுல நாம உறுதியா இருக்கிறோமா? தேவனை பற்றி கொண்டு அவருடைய வழிகள்ல நடக்கிறோமா? ஏன்னா நம்முடைய நம்பிக்கைய வாயினால எளிதாக அறிக்கையிடலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில காட்டுபவர்களாக இருக்கணும். அத இந்த கொஞ்ச காலத்துல நாம நிறைவேற்ற வேண்டாமா? அது மாத்திரம் இல்லாம இந்த நாட்கள்ல நாம எப்படியா இருக்கணுங்கிறத இதற்கு மேற்படியா இருக்க 24வது வசனத்துல பார்த்தோம்னா, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அப்படியாக நாம அநேக நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருக்கணும். ஒருவர் மீது ஒருவர் மாயமற்ற அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கணும். நாம அப்படிப்பட்ட அன்பை உண்மையாகவே காண்பிக்கிறோமா? அதனால்தான் தேவன் நமக்கு கொடுத்த மன்னிப்பை நாம மற்றவர்களுக்கு காண்பிக்கிறது மூலமா தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துறோங்கிற வார்த்தைகளை குறித்தும் தேவன் நமக்கு கடந்த நாட்கள்ல காண்பிச்சாரு. அப்படியாக உண்மையான அன்புல நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அதற்கு அடுத்தபடியா 25வது வசனத்துல, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அந்தபடியாக நாம் எல்லாரும் கூடி வருகிற சபைய ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. ஆன்லைன் சர்வீஸ்ல பாத்துக்கலாம், இல்ல நாம சர்ச்சுக்கு கடைசியில போயிட்டு சீக்கிரமே கிளம்பிடலாம். அந்தபடியாக அல்ல, உண்மையும் மொத்தமாய் சபையின் காலத்துல சபைக்குள்ளார காணப்படணும். அது எதற்காக? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வதற்காக தேவன் இந்த வார்த்தைகளை அநேகர் மூலமா நினைப்பூட்டி கொண்டிருக்கிறாரு. அப்படியாக நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் நாம பார்க்கிறோமோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும். இஸ்ரவேலானது நமக்கு மைய பகுதியாக இருக்கு. அங்க நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது தேவனுடைய வருகையானது இன்னும் கொஞ்ச காலத்துல நடக்க போகிறதுங்கிறத நாம உணர்ந்து கொள்ளணும். நாம உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் புத்தி சொல்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய வருகையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதவர்களாக இருக்கணும். நாம இன்னைக்கு பிரதானமா பார்த்த இந்த 37வது வசனத்திற்கு அடுத்தபடியா இருக்கிற வசனங்கள் என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா ஈராது. நாமோ கெட்டு போக பின்வாங்கிறவர்களா ஈராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ இந்த கடைசி நாள்ல நம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்டவர் அநேகருடைய விசுவாசத்தை எழுப்புபவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த விசுவாசம் இல்லாம இந்த உலகத்தை நம்மால ஜெயிக்க முடியாது. நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கு. இந்த உலகத்துல ஜெயம் கொள்ளும் போதே நாம அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ள பாத்திரர்களாக காணப்படுவோம். அப்படியாக இங்க சொல்லப்பட்டிருக்க இந்த கொஞ்ச காலத்தை நாம எவ்வளவாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்பவர்களாக இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்ச காலத்துல வருவாருங்கிறத அவர் தாமே வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்துல சொல்றதை நம்ம
பார்க்கிறோம் இல்லையா? முக்கியமா இந்த 22வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்த்தோம்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். இங்க மாத்திரம் இல்ல, மேற்படியா 12வது வசனத்துல இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. அப்படியாக அவர் சீக்கிரமாய் வருகிறேங்கிறத சொல்லிக் கொண்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மேலும் 10வது வசனத்துல பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமா இருக்கிறது. அப்படியாக காலம் சமீபமா இருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட வேதாகம வசனங்களை நாம ஆராய்ந்து பார்த்து இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல நம்ம எவ்வளவாய் தகுதிப்படுத்திக் கொள்ளணுங்கிறத நிதானிக்க வேண்டிய நேரமா இருக்கு. இதை நாம விழிப்புள்ளவர்களாக பார்க்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணாதவர்களாக இருக்கணும். ஏன்னா அவருடைய வருகையில நாம எல்லாருமே சேர்த்து கொள்ள பண்ணுங்கிறதா அவருடைய விருப்பமா இருக்கு. முதலாவது சபை ஆயத்தப்பட்டு அநேகரை ஆயத்தம் செய்வதே தேவனுடைய சித்தமா இருக்குங்கிறத இந்த வருஷத்துடைய துவக்கத்திலிருந்து நாம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படியாக இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல நாம தேவனுக்குள்ளார ஸ்திரப்பட்டு அநேகரை தேவனுக்குள்ளார ஆதாயப்படுத்த அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வருகைக்கு இன்னும் கொஞ்ச காலமே இருக்குதுங்கிறத உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ராஜா. இதை ஒரு நாளும் நாங்க அசட்டை பண்ணாதவர்களாய் உம்முடைய வருகையின் காலம் சமீபித்திருக்கிறதை அறிந்து கொண்டு ஆவியில ஸ்திரப்பட்டு சபையாய் கூடி வரும்போது ஒருவர் பேர்ல ஒருவர் அன்பு கூர்ந்து ஒவ்வொருவருக்கும் புத்தி சொல்ல தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க ராஜா. ஆம் தகப்பனே, ஆவிக்குரிய விழிப்பு எங்களுக்குள்ளார காணப்பட்டும் தகப்பனே. மணவாளனின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற மனவாட்டிகளாய் அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்பவர்களாய் நாங்க இருப்பதற்கு தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.